என்னென்ன கைட் பண்ணுமோ நான் A to Z கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நம்ம 20th ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். ஸோ 21, 22 இன்னும் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பேசிக்கில் முடிக்க. பேசிக்கில் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ப்ளவுஸு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுலேயே ஒரு 2-3 இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதையும் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டிச்சஸ் உங்கள் கூட பேசிகிட்டே போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் டியூரேஷன்ஸ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, இந்த ஃபாஸ்ட்டாக இருக்க நாளைக்கு இவ்வளோ டியூரேஷன்ஸில் எடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது, ட்ரெண்டே போயிடும். ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கற்றுக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தோடனே ABCD பிக்கப் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்தோடனே 10ஆம் கிளாஸ் போடுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ABCD தெரிஞ்சாலும் அடிப்படை நாலேஜ் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த அடிப்படை நாலேஜை எப்படி திடம்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குல்ல. அதே தான் ஆரி ஒர்க்கில் இப்போ நீங்கள் ABCD பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ABCD முடிச்ச உடனே பறக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை எங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக கொடுங்கனாக்கா அதுக்கானதும் நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்கே போட்டாச்சு. இப்போ நீங்கள் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எப்பயுமே போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இங்கே ஒரு டாட் தெரியுதா, அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி. நம்ம இழுத்ததெல்லாம் அந்த இழுப்பு இருக்குது கரெக்டாக. அந்த இழுப்பில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அங்கேயே குத்துறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போடல, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்கேன். இப்போ அதுக்குள்ளேயே குத்துறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸு? அந்த டாட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போடுறீங்க, இப்படி போடுறீங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுது, அது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் இன்னும் ஜூமின்ல காட்டுறேன் பாருங்க. எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது சொல்கிறேன். இப்படி குத்தணும். இது டாட் இருக்கு. ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் டாட் பண்ணக்கூடாது. இங்கே டாட் இருக்கு. இந்த டாட், அதாவது இங்கே இருக்கிறது நான் சொல்கிறேன், இந்த டாட் இருக்கா, அந்த டாட் உள்ளே போடுறது தான் சரி. ஓகேவா, பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறீங்க. பட் இந்த ஒரு கரெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே வரணும். இந்த செயின் போடுறது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளார் போட்டாலும் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் சம்திங் ஒரே ஒரு சின்ன புள்ளி வச்சாலுமே ஓகேவா. ஓகே, அதே ஒரு ஓட்டையில் குத்தணும். ஓகேவா, இல்லை எனக்கு இந்த இதுக்கும் செயின் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இந்த நடுவில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. பட் இந்த ஓட்டைக்குள்ளே போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போடணும். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டாச்சா, அந்த ஓட்டைக்குள்ளேயே போடணும். எக்ஸ்டெண்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது. நம்ம செகண்ட் ஸ்டிச்சில் கற்றுக்கிட்ட மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பும் போது அந்த கார்னர் எட்ஜஸ் பர்ஃபெக்டாக திரும்பும். செகண்ட் ஸ்டிச்சு எப்படி பார்க்குறது, இதில் Day 1 Day 2 எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தெரியலையா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே,